Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 13 detail 1 படிக்கலாம். How is the circulatory system designed in leech to compensate the heart structure? இந்த கொஷினுக்கு நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அ சிம்பிள் ஆன்சர். கொஷின் பார்த்தீங்கன்னா how is circulatory system designed to compensate the heart structureன்னு கேட்டிருக்காங்க. ஏன் காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர்னு கேட்டிருக்காங்கன்னா லீச்சுக்கு ஹார்ட் கிடையாது. இப்போ மெனி அனிமல்ஸ் ஹேவ் ஹார்ட், ஒரு மஸ்குலர் ஹார்ட் இருக்கும், அதுதான் பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஆனால் லீச்சுக்கு என்ன இருக்காது, தே டோன்ட் ஹாவ் அ செப்பரேட் மஸ்குலர் ஹார்ட். சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது ரத்த ஓட்ட மண்டலம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டமோட வேலை என்ன, சர்க்குலேட்ஸ் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இப்ப ஹார்ட் கிடையாது லீச்ல, அப்ப சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை எப்படி அது ஹேண்டில் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. இப்ப சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தட் இஸ் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட். அப்ப இன் லீச் சர்க்குலேஷன் இஸ் brought about by ஹீமோசீலிக் சிஸ்டம். இதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க, இங்க எழுதியிருக்கேன் ரெட் கலர்ல, ஹீமோசீலிக். Circulation is brought about by hemocylic system. அப்படின்னா என்ன, that we will see now. Blood vessels. Leech, they don't have true blood vessels. True blood vesselsனா என்ன, நார்மலா அனிமல்ஸ்ல ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ நம்ம பிளட் வெசல்ஸ்ல என்ன இருக்கும், வெயின்ஸ் இருக்கும், ஆர்டரிஸ் இருக்கும், பிளட் கேபிலரிஸ் இருக்கும், அண்ட் பிளட் வெசல்ஸ்க்கு வெல் டிஃபைன்டு வால்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே லீச்ல இருக்க பிளட் வெசல்ஸ்ல இருக்காது. So it is mentioned there are no true blood vessels. The blood vessels are replaced by channels called hemocylic channels or canals. அப்ப அந்த blood vessels பண்ண வேண்டிய வேலையை எது பண்ணுது, channels. Channels called hemocylic channels or canals. Channelsனா hollow space, ஒரு வெற்றிடம். ஸோ அது வழியா அந்த பிளட் லைக் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும், ஆர் வி கால் இட் அஸ் கெனால்ஸ் ஆல்சோ. கெனால்ஸ்னா கால்வாய். இப்போ விவசாய நிலத்துலாம் தண்ணி போகிறதுக்கு கால்வாய் வெட்டுவாங்க இல்லையா, அதுதான் கெனால்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை சேனல்ஸ் கால்ட் ஹீமோசிலிக் சேனல்ஸ் ஆர் கெனால்ஸ். அந்த கெனால்ஸ் வழியா பிளட் லைக் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும். த சீலோமிக் fluid contains, அந்த blood like fluid என்னன்னு சொல்றோம், சீலோமிக் fluidனு சொல்றோம். it contains hemoglobin. இப்போ நம்ம பிளட்லயும் ஹீமோகுளோபின் இருக்கும், அதுதான் நம்ம பிளட் ரெட் கலர்ல இருக்கிறதுக்கான காரணம். and it has other important functions also. so this coelomic fluid contains hemoglobin. Channels. There are 4 longitudinal channels. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அந்த பிளட் வெசல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை சேனல்ஸ்ன்னு 4 சேனல்ஸ் இருக்கு. ஏன் லாங்கிடியூடினல் சேனல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், இப்போ இந்த சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இது திஸ் இஸ் ஒன் சேனல் அண்ட் திஸ் ரெட் கலர் இஸ் ஒன் சேனல், இது ஒரு சேனல். இப்போ இந்த சேனல்ஸ் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் லீச். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் டு த பேக் சைட் ஆஃப் த பாடி டு த போஸ்டீரியர் பார்ட் வரைக்கும் இட் எக்ஸ்டென்ஸ். அதனால தான் இந்த மாதிரி லாங்கா இட் எக்ஸ்டெண்டிங் த்ரூ அவுட் த பாடி. ஸோ வி கால் இட் அஸ் லாங்கிடியூடினல் சேனல்ஸ். திஸ் இஸ் த எலிமெண்ட்ரி கெனால். அது எலிமெண்ட்ரி கெனால்னா என்ன, டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஸோ ஒரு சேனல் எங்கே இருக்கும், ஒன் சேனல் லைஸ் above த எலிமெண்ட்ரி கெனால். ஸோ இந்த சேனல் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டார்சல் சேனல்னு சொல்கிறோம். it lies above the alimentary canal and one channel lies below the alimentary canal in the purple one. so இதை என்னன்னு சொல்கிறோம், ventral channel னு சொல்கிறோம். இன்னும் 2 சேனல் இருக்கு. so the 2 channels lie on either side, left side and right side of the alimentary canal. இந்த 2 சேனலையும் என்னன்னு சொல்கிறோம், lateral channel னு சொல்கிறோம். இப்போ பிளட் வந்து பம்ப் ஆகி போறதுக்கு இந்த சேனல் தான் காரணமா இருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சோம், தே டோன்ட் ஹாவ் ஹார்ட். ஹார்ட் தான் பிளட் பம்ப் பண்ணி
பாடியோட எல்லா பார்ட்ஸ்க்கும் அனுப்பும். பட் இதில் ஹார்ட் பண்ண வேண்டிய வேலையை இந்த சேனல் பண்ணுது. ஸோ இதில் வந்து பிளட் பம்ப் ஆகி இட் ஹேஸ் வால்வ்ஸ். இந்த மாதிரி வால்வ்ஸ் இருக்கும். இந்த இன்னர் வால்வ் என்ன பண்ணும், பிளட் பேக் சைடு ஃப்ளோ ஆகாமல் இருக்குது. ஸோ திஸ் சர்வ்ஸ் ஆஸ் ஹார்ட். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஒன் சேனல் லைஸ் above the alimentary canal, that's called dorsal channel. One channel lies below the alimentary canal called ventral channel. The other two channels lie on either side of the alimentary canal and it serves as heart and it has inner valves. All the four channels are connected together posteriorly. Posteriorly na enna, lower part la they are connected together. இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இந்த 4 சேனலுமே இங்கே போஸ்டீரியர் பார்ட்ல ஜாயின் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் இட் ஜாயின்ஸ் இந்த 26th செக்மெண்ட். இப்போ செக்மெண்ட்ஸ்னா என்ன, இப்போ லீச்சோட பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்டாக இருக்கும், டிவிஷன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி டிவிஷன்ஸில் ஈவன் யூ கேன் see in your புக்கில் பேஜ் 190 பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 5 நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் தான் செக்மெண்ட்ஸ். ஸோ டிவிஷன்ஸாக இருக்கும். அந்த டிவிஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 4 சேனல்ஸும் எங்கே ஜாயின் ஆகுது, 26th செக்மெண்ட்டில் ஜாயின் ஆகுது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் மென்ஷன் ஹியர். ஆல் த 4 சேனல்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் போஸ்டீரியர்லி இன் த 26th செக்மெண்ட். ஸோ இந்த டயக்ராம் பார்த்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இட்ஸ் அன் ஈஸி கொஷின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கிளிக் ஆன் த லைக் பட்டன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.